வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. இந்தியா சீர்திருத்த எக்ஸ்பிரஸ் விரைவு வண்டியில் ஏறி உலக நாடுகளின் கவன ஈர்ப்பு மையமாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிர்வாக தடைகளை முற்றிலுமாக நீக்கும் வகையில் 2025ஆம் ஆண்டில் அரசு மேற்கொண்ட கூட்டு முயற்சிகள் குறித்த ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் 2025 என்னும் கட்டுரையை பகிர்ந்து கொண்டு இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்தியாவின் இளைய தலைமுறையும் இந்தியர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை உணர்வுமே சீர்திருத்த எக்ஸ்பிரஸ் விரைவு வண்டியின் உந்து சக்தி என்ஜின் என்று அவர் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லி நிதி ஆயோக் அலுவலகத்தில் புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் துறை வாரியான நிபுணர்களுடன் கலந்துரையாடினார். நாட்டின் நடப்பு பொருளாதார நிலவரங்கள் மற்றும் எதிர்கால முன்னுரிமைகள் குறித்து நிபுணர்கள் தங்களின் கருத்துக்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போர்ட் பிளேரில் மூவர்ண கொடி ஏற்றியதன் 80ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நேதாஜியின் வீரத்தையும் துணிச்சலையும் போற்றியுள்ளார். சுதந்திரம் என்பது கடும் உழைப்பு, திறன் மற்றும் அமைப்பு ரீதியிலான உறுதிப்பாட்டினால் விளைவதை தவிர வெறும் விருப்பத்தினால் வருவது அல்ல என்பதையே இத்தருணம் நமக்கு நினைவூட்டுவதாக பிரதமர் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் நேதாஜியின் வீர செயலை நினைவு கூர்ந்து போற்றினார். வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள பிரதமரின் 9ஆம் ஆண்டு பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான போட்டியில் பங்கேற்க இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இதுவரை சுமார் 92 லட்சம் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பதிவு பெற்றுள்ளனர். பதிவு நடைமுறைகள் மைகவ் இணையதளம் மூலம் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜனவரி 11ஆம் தேதி வரை பெயர் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்ற தேசிய நுகர்வோர் தின விழாவில் அவர் பேசுகையில் மாநில நுகர்வோர் ஆணையத்திற்கான கட்டிடம் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் தை மாதத்தில் இக்கட்டிடம் திறக்கப்படும் என்றும் கூறினார். மாநில மாவட்ட நுகர்வோர் ஆணையங்களின் தலைவர்களும் துறை அதிகாரிகள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகளும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மற்றும் கடலோர போக்குவரத்தை சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக மாற்றும் நோக்கத்தின் ஒரு பகுதியாக பயணிகளுக்கான 20 படகுகளை தயாரித்து செயல் விளக்கம் செய்து காட்ட கோவாவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றுடன் மத்திய அரசு உடன்பாடு செய்து கொண்டுள்ளது. இந்தியா கனடா கூட்டு தொழிலக ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்வழி போக்குவரத்தில் புதை வடிவ எரிபொருளின் பயன்பாட்டை குறைக்க இதனால் ஏதுவாகும் என்றும் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் கிரிக்கெட்டில் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையே இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறும் 5வது மற்றும் இறுதி 20 ஓவர் போட்டியில் டாஸ் ஜெயித்த இலங்கை அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட இந்திய அணி சற்று முன்வரை 4.1 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 27 ரன் எடுத்திருந்தது. 2026ஆம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களிலிருந்து 2400க்கும் மேற்பட்ட NCC மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இது இதுவரை இல்லாத உயர் அளவாகும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 25 நட்பு நாடுகளிலிருந்து மாணவர் படையினர் மற்றும் அதிகாரிகளும் குடியரசு தின விழாவில் பங்கேற்க உள்ளனர். இதற்கிடையே குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கும் NCC மாணவர்களுக்கான சிறப்பு முகாம் புதுடில்லியில் இன்று தொடங்கியுள்ளது. NCC தலைமை இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வத்ஸ் தொடக்க விழாவில் பேசுகையில் அப்பழுக்கற்ற நேர்மை, சுயநலமற்ற சேவை மற்றும் தோழமை உணர்வை NCC மாணவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.